அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த 1 hour செஷனை நான் ஸ்டார்ட் பண்றேன். நம்மள நிறைய பேருக்கு இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு நல்லாவே அர்த்தம் தெரியும். இன்டெலிஜென்ஸ்னா என்ன? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அதாவது நான் காலேஜ் டேஸ்ல ஒரு தடவை வந்து நியூவா வந்த ஒரு ஸ்டாஃப் மெம்பர்ஸ வந்து உங்களுக்கே தெரியும் காலேஜ்ல இருக்கும்போது ஒரு ஜாலியா ஒருத்தரை கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி இருப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து புதுசா வந்த ஒரு ஸ்டாஃப் வந்து நேருக்கு நேரா பார்த்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாவே இருந்திருக்கு. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம நேரா உட்கார்ந்திருந்தோம் அப்படின்னா உச்சிய பார்த்து கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ அந்த பசங்கள்லாம் சும்மா இல்லாம எங்களோட ஐடி டிபார்ட்மெண்ட், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி டிபார்ட்மெண்ட் பிள்ளைங்க வந்து ரொம்ப நக்கலா சொல்லுவாங்க. யார் பெத்த பிள்ளையோ செவத்த பார்த்து கிளாஸ் எடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஆனா என்னைக்கு கொரோனா வந்துச்சோ, நான் ஆன்லைன் செஷன் எடுக்கும்போதெல்லாம் எனக்கு அதான் ஞாபகம் வருது. ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்க செவத்த பார்த்து தான் நான் கிளாஸ் எடுக்கிற மாரி இருக்கே ஒழிய, அடுத்தவங்களோட முகம் பார்த்து எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சோ அந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டோட நம்ம இன்னைக்கு அந்த அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போலாம். சோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து நீங்க யாராவது ஒருத்தர் சும்மா அன்மியூட் பண்ணி, இங்க யாரையும் நான் வந்து வேல்யூ பண்ணி மார்க்லாம் போட போறது கிடையாது. அதனால ஜாலியா பேசுவோம் வாங்க. இருக்கக்கூடிய இந்த 1 ஹார நம்மள ஜாலியா ஒரு மெமரபிளான ஒரு 1 ஹாரா மாத்திக்குவோம். யாராவது ரெடியா இருக்கீங்களா? சும்மா அன்மியூட் பண்ணிட்டு சொல்றதுக்கு. வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ்? சாட் பாக்ஸ்ல ஏதோ வந்திருக்கு. இல்ல யாரோ நமஸ்காரம், கங்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க் யூ பாக்யலட்சுமி மேம். சோ இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட நுண்ணறிவு இல்லைன்னா நம்மளோட அறிவு சார்ந்த அறிவு மொழி இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். சமயோஜித புத்தின்னு சொல்லலாமா மேம்? சூப்பர் மேம். எஸ் மேம். சமயோஜித புத்தி. அதாவது நம்ம நம்மள தனித்து காட்டக்கூடிய 6வது அறிவான சமயோஜித புத்தியாகவும் அது கருதப்படுது. அப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். சோ நான் ஸ்கிரீன் அப்படியே ஷேர் பண்ணிடுறேன் என்னோட பிபிடிய. உங்களுக்கு என்னோட பிபிடி தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் மேம், தெரியுது மேம். யா, தேங்க் யூ. சோ அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ பாக்குறதுக்கு முன்னாடி உங்க ஸ்கிரீன்ல ஒரு சின்ன ஒரு இமேஜ் தெரியுதா? நிறைய இமேஜ், நிறைய உருவங்களோட கூடிய ஒரு இமேஜ் தெரியுது இல்லீங்களா? அதுல குயிக்கா யாருக்காவது என்ன தெரியுது அப்படின்னு சொல்ல முடியுமா? நிறைய பேட்ஸ் இருக்கு. சூப்பர். அடுத்து அங்க இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளும் இருக்காங்க. சரி. குதிரை வந்து அந்த குதிரையை பேஸ் பண்ணி நிறைய இருக்கு. சூப்பர் மேம். அப்புறம் வந்து ஆளுகள்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான், ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவ்வளவுதான். 4-5 பேர் இருக்காங்க. சூப்பர் மேம். ஆமா. அப்புறம் கிஃப்ட் ஐட்டங்க மாதிரி கப்பு இந்த ஐட்டங்க வந்து அங்க இங்கே கொஞ்சம் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. சூப்பர் மேம். சூப்பர் மேம். சூப்பர் மேம். தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இப்போ எல்லாருமே அந்த இமேஜ் பாத்தீங்க தானே? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். என்ன மாதிரியான இமேஜஸ் எல்லாம் உங்க மனசுல உட்கார்ந்துருக்கு அப்படின்னுட்டு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இல்ல ஒரு 30 செகண்ட். என்னென்ன இமேஜஸ் எல்லாம் உங்க மைண்ட்ல வருது? லைக் அதுல நீங்க இப்ப மேடமே ஒரு சில விஷயங்கள் எடுத்து குடுத்துட்டாங்க. இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடுத்துட்டாங்க. அது இல்லாம உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 4, 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது, இல்லைன்னா ஒரு 10 விஷயம். எத்தனை விஷயம் உங்களால அப்படி நினைவுபடுத்தி சொல்ல முடியுதுன்னு பாருங்களேன். 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சொல்லுங்களேன் யாராவது. எத்தனை உங்களால ஞாபகம் வச்சு சொல்ல முடியுதுன்னு? ஒரு குதிரையில வந்து ஒருத்தர் ஒரு அம்பு வச்சுட்டு நிக்கிறாரு. சூப்பர் மேம். சூப்பர் மேம். ஓகே மேம். ஒரு கார்னர்ல இருக்கு. தென் வந்து ஒரு மாஸ்க் ஒன்னு இருக்கு. பீகாக் ஒன்னு இருந்துச்சு. டெடி சூப்பர் ஒன்னு மேம். இருந்துச்சு. ஓகே. தென் ஆந்தை 2 இருந்துச்சு. ஓகே. அந்த கார்னர்ல ஒரு ஸ்டாச்சு ஒன்னு இருந்துச்சு. ஓகே. என்ன சரி. ஒரு 6 ஞாபகம் வச்சிருக்க முடிஞ்சுச்சு. தேங்க் யூ சோ மச். உங்களோட பேர் சொல்லலாமா? அம்பிகா. சாரி? அம்பிகா. அம்பிகா. தேங்க் யூ சோ மச் அம்பிகா மேம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பார்ட்டிசிபென்ட்ஸ். சரி, ஒரு 6 விஷயங்கள் அம்பிகா மேம் சொன்னாங்க. இப்ப திரும்பவும் நம்ம அதே இமேஜ்க்கு போறோம். சோ இப்ப அந்த இமேஜ பாருங்க. திரும்பவும் அதே மாதிரியான ஒரு விஷயங்கள், வேற எந்த மாற்றமும் இல்ல. அதே இமேஜ் தான் காமிச்சிருக்கேன். சோ திரும்பவும் ஒரு சில நொடிகள் நம்ம அத பாக்குறோம்.
இப்போ உங்களுக்கு எத்தனை விஷயங்கள் ஞாபகம் இருக்குன்னு அதே மாதிரி உங்கள்ட்ட ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். அந்த 30 செகண்ட்ஸ்ல உங்களால எத்தனை ஞாபகம் வச்சு சொல்ல முடியுதுன்னு பாருங்க. 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இப்போ கோச்சுக்கலைன்னா ஆதி மேம் நீங்களே சொல்லலாமா? சாரி, ஆதி மேம் இல்ல, அம்பிகா மேம், சாரி. இப்ப பதில் சொன்னா அவங்களே திரும்ப சொல்லலாமா? ஓல்டு டைப்ரைட்டர் இருந்தது. ஓகே. தென் கன் வச்சிட்டு இருந்தாரு. ஹேண்ட்பேக் ஒன்று இருந்தது. தென் வந்து சென்டர்ல ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு. டைனோசர் இருந்தது. அது ஃபேன் இருந்தது. தென் பேரட் இருந்தது. மறந்துட்டேன், சாரி. நோ இஷ்யூஸ் மேம். சோ முதல்ல நீங்க சொன்ன 6ல இருந்து இப்ப எதுவுமே சொல்லல, புதுசா ஒரு 6 சொல்லிருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? எஸ் எஸ் எஸ். ஆமா. சோ மொத்தம் ஒரு 12 விஷயங்கள் நீங்க எனக்காண்டி சொல்லிருக்கீங்க. தேங்க் யூ சோ மச். சோ இந்த விஷயத்துல நம்ம என்ன எமோஷனல் இன்டெலிஜென்ஸ கனெக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல என்ன செய்ய போறோம் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இல்லாம ஒரு இமேஜ் காமிக்கிறாங்க. அந்த இமேஜ் பத்தி பார்த்தோம். அந்த இமேஜ பத்தி என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் கன்டினியூஸா சொன்னோம். பட் அதே சமயம் இன்னதுதான் செய்ய போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த விஷயத்த பார்க்கும்போது, இன்னும் ஒரு உன்னிப்பான ஒரு கவனிப்பும், இன்னும் ஒரு ஆர்வமும் அதுல ஒரு ஜாஸ்தி குடுத்து, அத நம்ம பார்க்கும்போது, நமக்கோட ரிசல்ட்ட தாண்டி அடுத்த ரிசல்ட் நமக்கு அத விட ஒரு படி கூடவே வருது. இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஒரு உணர்வு பூர்வமா என்ன பண்ண போறோம்ங்கிறத தெரிஞ்சு பண்ணும்போது, நமக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளோட ரிசல்ட்டையே நம்ம பீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. சோ இந்த சாட் பாக்ஸ்ல வந்து ரவி சார் வந்து டிவி அண்ட் பல்ப் சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ சோ மச் சார். அண்ட் ஃபிளார் பாட், டெடி பேர் அண்ட் ஹார்சஸ். வெரி குட் சார், சூப்பர் சார். சோ நீங்களே இப்போ எல்லாருக்குமே சொல்றேன், நீங்க தடவை ஒரு 5ஓ இல்ல 4ஓ ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா, 2வது முறை அதே இமேஜ பார்க்கும்போது இன்னும் ஒரு 4ஓ இன்னும் ஒரு 5 இமேஜோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதுவா இருந்திருக்கும். அதுக்கு 2 விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணி இருந்துச்சு. 1 டைம். ஒரு 30 நிமிஷம் 30 செகண்ட், 2வது ஒரு 30 செகண்ட்ன்னு கிடைக்கும்போது, டைம் நமக்கு ஜாஸ்தி கிடைக்கும்போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் கூடுது. 2வது என்னன்ற புரிதலோட நம்ம செய்யும்போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் கூடுது. சோ இன்னைக்கு நம்ம ஒரு 3 முக்கியமான விஷயம் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் தி கீ டு த்ரைவிங் இன் தி என்டர்பிரினர்ஷிப் அண்ட் தி ஃபேமிலி டைனமிக்ஸ். சோ இது பாக்குறதுக்கு முன்னாடி உங்கள பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கும்னு நம்புறேன். உங்களோட மொபைல்ல மென்டிமீட்டர் கூகுள்ல போயிட்டு மென்டிமீட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. MENT அந்த ஸ்கிரீன்ல தெரியும். MENTIMETER அப்படின்ற மென்டிமீட்டர்ங்கிறத டைப் பண்ணுங்க. அதுல மேலேயே வந்து நீங்க லாகின்லாம் பண்ண வேணாம், சைன் இன்லாம் பண்ண வேண்டாம். அதுல மேல ஒரு கோட் குடுக்கறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அந்த கோடோட நம்பர் தான் இந்த நம்பர் 15 79 22 13. வருதுங்களா? யாராவது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யுவர் ஏஜ் அந்த மென்டிமீட்டர் உள்ள எக்ஸாக்ட்லி. யுவர் ஏஜ். சோ உங்களோட வயச மட்டும் அதுல இது பண்ணுங்க. ஏன்னா உங்க பேர் எனக்கு தெரிய போறது கிடையாது. இன்னாருக்கு இன்ன வயசுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன வயசுக்காரங்களோட பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி, என்னோட குரூப்ப புரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த வயச மட்டும் போடுங்க. மென்டிமீட்டர் அப்படிங்கிற அந்த இது 42, 51, 49. எனக்கு 3 ரெஸ்பான்சஸ் வந்திருக்கு. அதுவும் உங்களால பார்க்க முடியும்னு நம்புறேன். ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியுதுங்களா?
நம்ம குறைஞ்சது ஒரு 20 பேருக்கு ஒட்டினாப்ல இருக்கும். சார் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ் எதுக்கு அதுன்னு தெரியலீங்களே. வயசு தான் கேட்டிருக்கேன். அதுல ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஏன் வந்திருக்குன்னு புரியல. சரி சந்தோஷம். உங்களோட வயசு ஒரு வெஜிடபிள் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நம்புறேன். 52, 51, 49, 43 vegetables fresh. 42 yes. 52, 40. காவேரி மேம் ஸ்கிரீன்ல இப்ப நான் பார்க்கக்கூடிய அந்த மென்டிமீட்டர் உங்களுக்கு தெரியுதுங்களா? இல்ல பிபிடி மட்டும் தான் தெரியுதுங்க மேம். பிபிடி தெரியுது மேம். பிபிடி தான் தெரியுது. ஓகே மேம். தெரியும் மேம். மேம் பிரேக் ஆகுது. என்ன மேம்? சென்டிமீட்டர் அது மட்டும் தெரியுது. ஓகே ஓகே. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. வயசு தெரியவே நான் ஓகே மேம். ஆனா யாருக்கு யார் வயசுன்னு தெரியாது மேம். பொதுவான நம்பர்கள் மட்டும் தான் என் முன்னாடி இருக்கு. நான் அதையுமே அப்புறமா காமிக்கிறேன். 20 ரெஸ்பான்சஸ் வந்திருக்கு. தேங்க்யூ சோ மச். சோ குறைஞ்சது 28, அதிகபட்சம் 60 வயசுக்காரங்களோட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலோட நான் திரும்பவும் என்னோட ஸ்லைடுக்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் இதுல 3 விஷயங்கள் தான் பார்க்க போறோம். இந்த 3 விஷயமும் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் சரி, நம்மளோட ஃபேமிலிக்கும் சரி, இரண்டுக்கும் காமனான ஒரு 3 விஷயங்கள். ஏன்னா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்புக்கு கீழே நம்ம எண்ணற்ற விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெண்டுக்குமா, அதாவது ஃபேமிலிக்கும் சரி ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் சரி காமனா இருக்கக்கூடிய ஒரு 3 விஷயங்களை மட்டும் நம்ம முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னைக்குரிய செஷனை நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எம்பத்தி அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்டிங். ரெண்டாவது அடாப்டபிலிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ். மூணாவது செல்ஃப் அவேர்னஸ். சோ இந்த 3 விஷயமும் என்னென்ன அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட புரிதல் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சோ முதல்ல நம்ம எம்பத்தி அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்டிங் அப்படிங்கறதுல பார்ப்போம். இந்த எம்பத்தி அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்டிங்ல ஒரு எம்பத்தி அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்டிங்ல ஒரு 3 விஷயம் முக்கியமா இருக்கு. அது என்னன்னா காக்னிட்டிவ், எமோஷனல் அண்ட் கம்பேஷனேட். எம்பத்தி அப்படிங்கிறது என்னன்னா சிம்பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? சிம்பத்தினா என்ன? நம்ம அடுத்தவங்க மேல காட்டக்கூடிய பச்சாதாபம் இல்ல பரிதாபம், அந்த மாதிரியான விஷயங்கள். எம்பத்தி அப்படிங்கிறது அட இதெல்லாம் பண்ண முடியுதே, இந்த மாதிரி எல்லாமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிந்துணர்வுதல் அப்படிங்கறத வந்து நம்ம எம்பத்தி அப்படின்ற மீனிங்ல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த எம்பத்தியையும் ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம எப்படி கார்லேட் பண்றோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். நீங்க என்னைக்காவது எனக்கு யாரோட வாய்ஸும் இதுல ஓவர்லாப் ஆகுற மாதிரி இருக்கு. யாரோடது அன்மியூட் ஆயிருக்கு மேம். இஃப் பாசிபிள் அவங்களோடது நமக்கு உள்ள வருது. அது ஏதாவது மியூட் பண்ணியாச்சு மேம். நீங்க பேசுங்க. தேங்க் யூ. சோ எம்பத்தி அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தவங்களுக்குரிய நம்மளோட ஃபீலிங்ஸ் லைக் ஒரு எமோஷனல் ஷேரிங்கா இருக்கலாம், இல்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு ஒரு புரிந்துணர்வுக்காண்டியான ஒரு சில விஷயங்களா இருக்கலாம். கடைசியா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ நம்ம எந்த விஷயத்த எம்பத்தியோட பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்குங்களா? எம்பத்தி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு புரிதல் இருக்கும்னு நம்புறேன். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல எமோஷனல் பாண்டிங்கோ ஒரு ஷேரிங் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், இதுதான் வந்து ஒரு எம்பத்தி. இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஃபேமிலியோட. சரி, இதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நம்மள நிறைய பேருக்கு தெரியும் கஃபே காஃபி டேயோட ஓனர் திரு சித்தார்த் அவர்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது கொரோனா ஒட்டுன சமயங்கள். ஏன்னா எனக்கு சரியான டேட்டா இல்லாதனால நான் சரியான வருஷத்தை சொல்லாம அந்த கொரோனா ஒட்டுன சமயத்துல அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வந்துச்சு. அந்த தகவல் வந்து அவர் எப்படி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா ஒரு காவேரியோட பாலம்ல போகும்போது அந்த எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, நான் சும்மா கொஞ்ச நேரம் அந்த பாலத்துல நின்னுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிரைவரை நிப்பாட்டி வச்சுட்டு அவர் வந்து அந்த பாலத்துல நடந்து போகும்போது பாலத்துல இருந்து குதிச்சு தண்ணிக்குள்ள தன்னோட மரணத்தை தேடிக்கிட்டதா ஒரு செய்தி. இதோட பின்புலத்தை பார்க்கும்போது அவங்க சொன்னது இல்ல, அவருக்கு நிறைய கடன் தொல்லைகள் இருந்துச்சு,
அவர் வந்து ரொம்பவும் அத பேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள். அதுல என்ன உண்மையோ அது நமக்கு தெரியாது. நம்ம படிச்ச விஷயங்களோட அந்த பேஸ வச்சு நம்ம இத வந்து நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி மாரி பண்றோம். சோ அத வச்சு அவங்க சொல்லும்போது, ஆ ஒரு கடன் தொல்லையினால தான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு. அப்புறம் நெறைய இடங்கள்ல இப்ப நமக்கே தெரியும் மதுரையிலேயே கஃபே டே வரிசையா ஒரு 2, 3 அவுட்லெட் இருந்ததெல்லாம் மூடிட்டாங்க. ஆ அதே மாரி மற்ற நம்ம நகரங்கள்லயும் இது எல்லாமே நடந்துச்சு. ஆனா, இந்த கடன் தொல்லையினால இறந்தாருன்ற அந்த பதிவுக்கு பின்னாடி ஒரு 2 வருஷத்துக்குள்ள அவங்களோட மனைவி 79% அவங்களோட கடன அடைச்சிட்டதாகவும் தகவல் வந்திருக்கு. என்ன காரணம்? இதிலிருந்து நம்மளோட புரிதல் என்ன? இந்த ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவாப்ல, "அண்ணன் பேச்சு ஒன் வேயா தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. இங்க என்னோட செஷன் அப்படி கிடையாது. நீங்களும் பேசணும், நானும் பேசணும். அப்பதான் ஒரு மாரி ஏதோ ஒரு செஷன் போயிட்டு இருக்குன்னு ஒரு மேம் ஃபீல். ஆக்சுவலா உங்க வந்து ஒய்ஃபோட வைராக்கியம் ஷேரிங் வந்து தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். காவேரி மேம். எஸ் மேம். மேம் அவர் வந்து ப்ராப்பரா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஷேரிங் அந்த பிசினஸோட நிறைய பிசினஸ்ல வந்து நம்மள அறியாம நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கத்தான் செய்யும். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இருக்கும், கடன் வாங்குவோம், நிறைய லோனுக்கு போவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். சோ அத வந்து ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்துருந்துச்சுன்னா இத கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது வந்து நிறைய பேர் அந்த காலகட்டத்துல வந்து நிறைய சொன்னாங்க. அவர் எதையுமே ஷேர் பண்ண மாட்டாரு. ஆக்சுவலா அவர் ரொம்ப மூடி டைப். அவர் வந்து நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சோ ஷேரிங் அவங்களுக்குள்ள ப்ராப்பரா வந்து அவங்கள வந்து அவங்க கிரியேட் பண்ணிக்கிறல அப்படின்றது கூட ஒரு காரணமா இருக்கும் மேம். சூப்பர் மேம். சூப்பர் மேம். தேங்க்யூ. சூப்பர் மேம். சூப்பர் மேம். தேங்க் யூ மேம். வேற யாரும் உங்களோட மைண்ட் செட்ட ஷேர் பண்ண விரும்புறீங்களா? அந்த மேடம் அவங்க ஒய்ஃபோட வைராக்கியம் தான் வந்து அவங்க அவ்வளவு தூரம் கடனை அடைக்க சூப்பர் மேம். முடிஞ்சுச்சு. சூப்பர் மேம். சூப்பர் மேம். சூப்பர் மேம். சாட்லயும் யாரோ 2, 3 பேர் போட்டிருக்காங்க. ஓகே. தேங்க் யூ சார். அது காவேரி நதி இல்ல, நேத்ராவதி நதி. தேங்க் யூ சோ மச் சார். நோட் பண்ணிக்கிறேன் சார், நேத்ராவதி நதின்ட்டு. சோ தேங்க் யூ ரவிதா சார். சோ தேங்க் யூ சோ மச் மேம். சோ இந்த ஒரு காவேரி மேம் சொன்ன பாயிண்டே நானும் திரும்ப ரீட்ரேட் பண்ணிக்கிறேன். நிறைய நேரங்கள்ல நம்மளோட பிரச்சனைகளை நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணணும்ன்ற அந்த புரிதல் நமக்கு வயசுல நம்ம ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கிறோம். இப்போ ஒரு எங்க வீட்லயே வச்சுக்கோங்களேன். என்னோட அம்மாவோ என்னோட அப்பாவோ இருக்காங்க அப்படின்னா, அது யார்கிட்ட என்னத்த சொல்லணும், எதுக்கு இதை போய் சொல்லிக்கிட்டு சொன்னா மட்டும் அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த ஒய்ஃப் வந்து வீட்டுல இருக்கா, வீட்டு நல்லா பாத்துக்கிறா, வீட்டு நிர்வாகம் சரியா இருக்கு, அதனால நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சேம் வித் லேடிஸ். இப்ப நான் பிசினஸ்ல ஏதோ ஒரு ஒரு இடத்துல பிரச்சனை ஆகுது அப்படின்றப்போ, நான் இதுக்கான சொல்யூஷனை வேற எங்கெங்கயோ தேடி யார்கிட்டயோ போய் சொல்லையோ இல்ல, நானே பாத்துக்கிறேன்னு இருந்தோம் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிரஷர் குக்கரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள அழுத்தம் கூட்டிக்கிட்டே போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு நேரம் டப்புன்னு வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க அந்த விசில்ல இருந்து கேஸ் வெளியேறும்ல, விசில் அடிக்கும்ல, அந்த மாதிரி அப்பப்பயாவது கொஞ்சம் உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ப்ராப்பரா உள்ள இருக்க பொருள் பத்திரமா வந்து குக் ஆகி சமைச்சு வெளியே வரும். அது இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணிரோம் அப்படின்னா, சேர்த்து வச்சு ஒரே நேரத்துல டப்புன்னு வெடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியை நம்மளே வளர்க்குறோம். இப்போ இந்த நம்ம இப்ப இவங்களோட ஏஜ் தெரிஞ்சுக்கிட்டது காரணமே அதுதான். அப்ப 28 வயசுல இருந்து 60 வயசு 60 வயசுக்காரங்களுக்கு தோணும், இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்கு தெரியுமேப்பா, இதெல்லாமே நான் பார்த்தேனேப்பா, இதெல்லாம் நான் பார்த்து தான் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆமா, நீங்க எங்களை தாண்டி நிறைய விஷயங்களை நீங்க வந்து கடந்து வந்திருக்கீங்க. ஆனாலும் நீங்க உங்களோட வைஃப் கிட்டயோ இல்ல உங்களோட ஒர்க்கிங் பார்ட்னர், அதாவது நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல உங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா, அந்த பார்ட்னர் கிட்டயோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எத்தனை முறை உட்கார்ந்து அதை பேசி அதை சால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப கொஞ்சமா தானே இருக்கும். ஏன் அப்படின்னா, எதுக்கு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கும் சங்கடமாயிரும். என்ன இந்த இவரு வந்து இவ்வளவு தூரம் பிசினஸ்க்குள்ள போடுறாரு காசை, இதுல வந்து இவ்வளவு பண்ண முடியலையேன்னு வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எதுக்கு சொல்லணும்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னு. அப்போ உங்களோட மனசுல அதிகபட்சமான பிரஷரை ஏத்த உங்களோட பிசினஸோட அடுத்த படிக்கு மூவ் பண்ண முடிஞ்சுச்சா, இல்ல அங்கேயே நீங்க தங்கிட்டீங்களா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நிறைய நேரங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அதே இடத்துல தங்கக்கூடிய தங்குதல் அப்படின்றது ஸ்டாக்னேட். சோ அதே இடத்துல ஸ்டாக்னேட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு. சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட
அந்த எம்பத்தி இல்ல அந்த ஷேரிங் பாயிண்ட உங்களோட ரிலேஷன்ஷிப்ப எய்தர் உங்களோட பார்ட்னர் கிட்டயோ, பார்ட்னருங்கிறது லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு புரிதலை வந்து கொண்டு வரோம் அப்படின்ற பட்சத்துல டெஃபினட்டா உங்களுக்கான ஒரு நல்ல ஐ ஓப்பனிங் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல கிடைக்கும். 2வது ரவிதாஸ் சார் இங்க மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி டெடிகேஷன் அண்ட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் த லேடின்னு புரிஞ்சுக்கிறேன். சோ இங்க என்ன இருக்கு அப்படின்னா, எக்ஸாக்ட்லி நாகராஜன் சார், we have to ask help from the others when we are in need. சோ நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், அதுவும் எஸ்பெஷலி நம்மள மாதிரி ஒரு சவுத் இந்தியன் ஜோன்ல வரக்கூடிய இந்த மக்கள்கிட்ட நான் நிறைய நேரங்கள்ல இன்பர்சன் ட்ரைனிங் எடுக்கும்போது இன்னும் நிறைய பேசுவோம். இது ஆன்லைன்ங்கிறனால எனக்கு கொஞ்சம் எனக்கு வரக்கூடிய பதில்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த ஹெல்ப் போய் இவன்ட்ட கேட்டா நாளைக்கு நான் இதை பண்ணேன்னு சொல்லி காமிச்சிடுவான், இல்லைன்னா இவருக்கு என்னாலதான் இந்த வளர்ச்சி வந்துச்சுன்னு நாளைக்கு ஒரு இடத்துல என்னைய வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லிருவாப்ல. எதுக்கு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டுன்ற மனநிலை தான் நம்மள நிறைய பேருக்கே இருக்கு. ஆனா அதுல நமக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சூஸ் பண்ணணும். நமக்கு என்ன வேணும், யார்கிட்ட இந்த ஹெல்ப்ப கேட்கணும் அப்படிங்கிற அந்த 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 கிரெடிபிலிட்டி யாருக்கு கொடுத்திருக்கோம், அதை யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இருந்தாவே போதும். இது எல்லாமுமே தான் சேர்ந்தா நம்மளோட அந்த பிசினஸோட வளர்ச்சியா இருக்கட்டும், அதே சமயம் நம்மளோட ஃபேமிலி பாண்டா இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு நல்ல சமமான ஒரு வளர்ச்சியோட கொண்டு போயிட்டே இருக்கும். அன்னைக்கு மட்டும் நம்ம காஃபி டே ஓனர் வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட, அப்ப இதான்ப்பா பிரச்சனை, எனக்கு இது என்ன பண்ணணும்னு தெரியலைன்னு உட்கார்ந்து ஒரு மணி நேரம் பேசியிருந்தாருன்னா, இன்னைக்கு அவர் நம்மளோட ஒரு ஒரு என்ன சொல்றது, சூசைட தாண்டி வந்த ஒரு சர்வைவர் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்ல நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாவே அவர் வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா 2 வருஷத்துக்குள்ள 79% கடனை அடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அவங்களால அது சிங்கிள் ஹேண்டடா பண்ணும்போது அவரும் கூட இருந்து பண்ணியிருந்தா இவ்வளவு நாருக்கு ஒரு நல்ல வளர்ச்சியவே அந்த அந்த நிறுவனம் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுதான் ஒரு கேஸ் ஸ்டடியாவே இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளும் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம என்ன பிசினஸ் வேணாலும் பண்ணலாங்க. அந்த பிசினஸ்க்குள்ள போறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு தூண்டுதல் இருந்திருக்கும். இதனால நான் இந்த இதுக்குள்ள நான் போறேன், இதுல நான் நல்லா பண்ணிடுவேன்ற நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை தான் நம்மளோட முதல் படி. ஆனா அடுத்த படிக்க போறதுக்கு எல்லாம் தான் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எம்பத்தி அண்ட் ரிலேஷன்ஷிப்பா உங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய உங்களோட ஃபெல்லோ மெம்பர்ஸா இருக்கட்டும், அவங்களோட ரொம்ப நல்லா வச்சுக்கிற பட்சத்துல உங்களுக்கு மைண்ட் ரொம்ப ஹெவியா இருக்காது. அதே சமயம் இப்ப ஒரு ரீசன்ட் ஸ்டடி ஒண்ணு இருக்கு. ரீசன்ட் ஸ்டடில என்ன பாக்குறோம் அப்படின்னா, நம்மள நிறைய பேர் வந்து காலையில எழுந்த உடனே வாட்ஸ்அப்ல தான் நம்மளோட நாள் தொடங்குது. அதுல அதிகமான பேர் நம்ம இதை ஒத்துக்குவோம்னு நம்புறேன். ஆனா அந்த வாட்ஸ்அப்ல மட்டும் அதோட நிப்பாட்டிடுவோமா அப்படின்னு யோசிச்சா, இல்ல அதை தொட்டாப்புல அடுத்து ஏதாவது ஒரு இன்ஸ்டாவோ இல்லைன்னா ஒரு யூடியூபோ அப்படின்னு நம்ம அடுத்த தளங்களுக்கு, சோசியல் மீடியா தளங்களுக்கு நம்மள அறியாமையே நம்ம கடந்து போயிட்டே தான் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்னைக்கு இந்த குரூப்ல இருக்கக்கூடிய 28, 30, 40 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு இது ரொம்ப குவைட் காமனாவே இருக்கு. அப்ப நம்மளோட ரிசர்ச் ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்த ரீல்ஸ் பார்க்கும்போது ஒண்ணு வரிசையா தள்ளிட்டே இருக்கும்ல. ஒண்ணு ரைட் ஸ்வைப் பண்ணுவோம், இல்லைன்னா மேல ஸ்வைப் பண்ணிட்டே இருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறோம். யாராச்சும் மேம், யாருக்கு என்ன தேவைன்றது நம்ம என்னென்ன மாதிரியான மோட்டிவேஷன் பார்ப்போம், இல்ல ஏதாவது ஒரு நாலேஜ் ஏதாவது பார்ப்போம், இல்ல ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னா வந்து இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் பாக்குறோம், மீம்ஸ் பாக்குறோம். சோ அந்த மாதிரி எல்லாம் பார்ப்போம் மேம். சூப்பர் மேம், இது போக சூப்பர் சாமி மேம். பத்தி நிறைய பார்ப்போம். சூப்பர் மேம், சூப்பர் மேம். அவ்வளவுதான். வேற யாரும் பதில் சொன்னீங்க? ஆக்சுவலா எனக்கு ரிலேட்டடா நான் யோகா. அதே மாதிரியே கண்டினியூவா அந்த ரீல்ஸ் ஃபுல்லா கரெக்ட். எதை பாக்குறோமோ அதுவே கண்டினியூஸா வரும். வெரி குட், சூப்பர். ஆனா அந்த ஸ்டடில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். நம்ம என்ன விரும்பி பாக்குறோம் அப்படிங்கிறது சர்ச்ல போயிட்டு எனக்கு யோகா அப்படின்னு போட்டோம் அப்படின்னா யோகா சம்பந்தமா எல்லாமே வரும். இன்டர்நேஷனல்ல இருந்து நேஷனல்ல இருந்து நம்மளோட லோக்கல் சிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா யோகா சம்பந்தமான விஷயங்களும் வரும். இது நம்ம சர்ச்ல போய் பாக்குறது. இன் ஜெனரலா அப்படி இந்த ரீல தள்ளிட்டே இருக்கும்ல, அப்படி நேரங்கள்ல நம்ம பார்த்த யோகாவும் வரும்.
நம்ம பிள்ளைங்க ஏதாவது கார்ட்டூன் சேனல் பார்த்திருந்தாங்கன்னா அதுவும் வரும். அவங்க ஏதாவது ஒரு கிராஃப்ட் பார்த்திருந்தாங்கன்னா அதுவும் வரும். ஏதாவது ஒரு பாட்டு வரும். இல்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன மீம்ஸ் வரும். அந்த மீம் சம்பந்தமான சில விஷயங்கள் வரும். சிலது அதுவே நீங்க இதெல்லாம் பார்த்தீங்க, அதனால உங்களுக்கு நீங்க இதுல இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயத்த காமிக்கும். இதுல மிக காமனா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஏஜ் செக்டார் லைக் 35ல இருந்து 40, 45ல இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்க புரிதலை விடவும், இதுக்கு கீழ இருக்காங்க இல்லையா பிள்ளைங்க, ரைட் ஃப்ரம் 10, 12ல இருந்து அந்த 30 வயசு, 35 வயசு இருக்கக்கூடியவங்க, இன் ஜெனரல் ஏதாவது ஒண்ணு போன்ல ஆக்சுவலா ஒரு கேலண்டர் பார்க்கவோ, இல்ல ஒரு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் எடுக்கவோ போனை எடுத்துட்டு, தன்னை மறந்து அந்த ரீல்ஸ்குள்ள தங்களையும் அறியாம வந்து வரிசையா பார்த்துட்டே இருக்கிறதுல இமோஷனலா அவங்க பெருசா டிராக் ஆகுறாங்க. இமோஷனலா டிராக் ஆகுறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க விரும்பி பாக்குறத சர்ச் பண்ணி விரும்பி பாக்குறத தாண்டி அந்த ரீல்ஸ்ல கண்டினியூஸா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்துட்டே இருக்கிறது. ஒரு இதுல வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு பாட்டு, இல்ல சந்தோஷமான ஒரு விஷயம். அத பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம எமோஷனலா ஒரு ஒரு ட்ரெயின் பண்ற மாரி, ஒரு வருத்தப்படுற மாரி, நம்ம அன்னைக்குன்னு நம்ம அந்த ஃபீலிங் இருந்திருப்போம். என்ன பாரு நம்ம நினைச்சோம் அதே மாரி ஒரு ரீல் வருதே அப்படின்ற மாரியான சிந்தனைகள் வரக்கூடிய சில ரீல்ஸ் எல்லாமுமே வருது. இது எமோஷனலா ஹியூமன் பீயிங்க ட்ரெயின் பண்ணுது அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் ஸ்டடி. இப்ப உங்கள சார்ந்து இருக்கக்கூடிய உங்களோட ஃபேமிலில அவங்களுக்கு இந்த விஷயங்கள புரிய வைங்க. ஏதாவது எமோஷனல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா பேசப்படணும். கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கப்படணும். அதுதான் இந்த மொத்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட பேசிக்கான நீடே. நம்ம எவ்வளவோ விஷயங்கள் பண்றோம், சாதிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த சாதனைகளுக்கு எல்லாம் வந்து அடுத்தடுத்த படி ஏறி போகணும்ன்ற அந்த உந்துதல் இருக்கிறத தாண்டி, நம்மளோட புல்லிங் ஃபேக்டரா என்ன இருக்குன்னா, நம்மள அறியாம இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன லீக்கேஜஸ் தான். இது என்ன மாரியான லீக்கேஜஸ் இருக்குன்னா, நெறைய நேரங்கள்ல நம்ம பிள்ளைங்க, அம்மா நான் வந்து ஃபோன்ல இந்த ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் பாத்துக்கிறேன். ப்ராஜெக்ட்காண்டி இத ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அத தாண்டி அந்த ஃபோனுக்குள்ளேயே மூழ்கி காணாமயே போயிடுறாங்க. ஏன் என்னப்பா ரொம்ப நேரமா சத்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான், அது வந்து அத தாண்டி அவங்க தவறான ஒரு விஷயங்கள பாக்குறாங்கன்றது மீனிங் கிடையாது. பாயிண்ட் என்ன அப்படின்னா, தன்ன மறந்து இந்த ரீல்ஸ் வந்து அவங்கள அடுத்தடுத்து ஸ்வைப் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சோ இத வந்து தவிர்க்கணும் அப்படின்னா, என்ன மாரியான விஷயங்கள் பார்க்கிறோம், உள்ள போறோம் அப்படிங்கிற அந்த புரிதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காவும், அவங்களுக்குன்னு ஒரு லிமிட்டட் டைம் பீரியடையும் நம்ம செட் பண்ண வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் தானப்பா ஒரு ப்ராஜெக்ட் பார்க்கணும். அந்த 10 நிமிஷத்துல நீ அத வச்சுட்டு, நீ அடுத்த எனக்கு வந்து சொல்லிட்டு போ. இது நம்மள வளர்க்கும்போது கோவப்பட்டோ, அதிர்ந்தோ, அதட்டியோ சொன்னா, ஐயோ! சொல்றாங்க கேட்டு போ அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தது. இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு அப்படி சொன்னா, நாளைக்கு என் பிள்ளை என்னைய வெறுத்துருமோ? நாளைக்கு நான் வந்து அத அத வந்து நான் ஃபேஸ் பண்ண இந்த குழந்தைய நான் வளர்த்தது வந்து சரியா வளர்க்கலையோ அப்படின்ற செல்ஃப் பிளேமிங்க இன்னைக்கு நெறைய பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் தேவையே இல்ல. ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, அதுக்கான சொல்யூஷன நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னாவே, முக்கால்வாசி ப்ராப்ளம் ஓஞ்சிரும். அதுக்காண்டி இதெல்லாம் பண்ணிட்டா நமக்கு பிரச்சனையே வராதா குழந்தை வளர்ப்புல அப்படின்னா, அதுவும் கிடையாது. வரும். அந்தந்த நேரத்துல வரக்கூடிய பிரச்சனைகள அப்பப்ப சமாளிச்சுக்கிறதுக்கு தான் அதுதான் அடுத்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். சமாளிக்கிறதுக்கு பேரு தான் நம்மளோட அடாப்டபிலிட்டி அண்ட் ரெசைலன்ஸ். சோ முதல்ல நம்மளோட ரிலேஷன்ஷிப் அஸ் வெல் அஸ் எம்பத்திய வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். அத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, அடாப்டபிலிட்டி அண்ட் ரெசைலன்ஸ். இது 2மே வந்து ஆம், ஆ, எப்படி நமக்கு போத் ஆண்டர்பிரினர்ஷிப் அஸ் வெல் அஸ் நம்மளோட பர்சனல் வெல்பீயிங்ல அது எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு 5 விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த 5 விஷயத்த ஒன் பை ஒன் பார்ப்போம். சோ இந்த ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில இருந்து எப்படி நம்ம வெளிய வரணும். அந்த புரிதல் நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை. சோ அடாப்டபிலிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஆம், ஒரே ஒரு நிமிஷம். அடாப்டபிலிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட பிசினஸ்ல என்னென்ன மாரியான நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு. நம்ம ஒரு ஒரு 15 வருஷம் நம்ம இந்த ஃபீல்ட்ல இருப்போம். 20 வருஷம் நம்ம இந்த ஃபீல்ட்ல இருப்போம். ஆ ஒண்ணு வழித்தொடரலா, அப்பா பண்ணாங்க, மாமா பண்ணாங்க, அதுக்கப்புறம் நான் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற வழித்தொடரலா இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நான் தான் எங்க வீட்ல ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரினர். நான் அத வந்து இப்போதான் எல்லாத்தையும்
முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்கிராச்ல இருந்து நான் தான் இது எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற முதல் ஆண்டர்பிரனராகவும் நம்ம இருப்போம். சோ இந்த ஒரு விஷயத்துல நம்ம போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஏதாவது ஒரு கம்பாரிசன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டெஃபினட்டா ஒரு நல்ல ஒரு growth தெரியும். அது எப்படி அதோட ஸ்டடி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு growth அப்படின்னு எடுக்கிறது வந்து மினிமம் ஒரு 4ல இருந்து 5 வருஷம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டடியான ஒரு growth. ஒரு ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். அதுல என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்றத ஃபேஸ் பண்றோம். அதுல இருந்து செகண்ட் வருஷத்துல இருந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். செகண்ட் வருஷத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ, ஃபர்ஸ்ட் வருஷம் இருந்ததையும் அவாய்ட் பண்ணிட்டு, செகண்ட் வருஷத்துல இருந்து தேர்ட் வருஷம் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆனா இந்த 5 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு குரோத் பாயிண்ட் இல்லாம ஒண்ணு அங்க ஸ்டாக்னேட் ஆகுறோம், இல்ல அங்க ஸ்லிப் ஆகுறோம் அப்படிங்கிறது ஒரு கேஸ் ஸ்டடி. சோ ஏன் இந்த மாதிரியான ஒரு அப்பர் ஹேண்ட்ல போயிட்டு இருந்த ஒரு விஷயம், ஏன் அங்க இருந்து ஒரு ஸ்டாக்னேட் ஆகி மேலேயும் ஏறாம, கீழயும் இறங்காம, இல்ல ஒரே ஒரு சமநிலையிலயும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளே என்ன ஆகிறோம் அப்படின்னா, ஒரு சேச்சுரேட் பாயிண்ட்க்கு வந்துரும். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். என்னையவே நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். ஏன்னா நெறைய நேரங்கள்ல காப்பிரைட்ஸ் இஷ்யூ வருது மத்தவங்கள பத்தி சொன்னோம்னா, அதனால நான் என்னையவே எக்ஸாம்பிளா சொல்லிக்கிறேன். நான் ஒரு 9 to 5 ஜாப்ல தான் முதல்ல இருந்தேன். பட் 9 to 5 ஜாப்ல இருக்கும்போது என்னோட மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எப்ப பாரு போறோம், காலையில பஸ் பிடிக்கிறோம், காலேஜுக்கு போறோம், இல்ல ஸ்கூலுக்கு போறோம், டீச்சரா இருக்கிறோம், இல்ல லெக்சரரா இருக்கோம், பாடம் எடுக்கிறோம், குழந்தைங்களோட இருக்கோம். அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. திரும்ப வரோம். திரும்ப வீட்டு வேலைய பார்க்குறோம். திரும்ப அந்த கரெக்ஷன் ஒர்க்கோ இல்ல வேற ஒர்க் ஷீட் ஒர்க்கோ பார்க்குறோம். திரும்ப இதே மாரி செக்கு மாடு மாரி நம்ம சுத்தினே இருக்கிறோமே! இது இது எப்படி இருக்கும்? செட் ஆகுமா? நம்ம ஏன் வேற ஏதாவது பார்க்கக்கூடாது? நமக்குன்னு ஒரு ஒரு தொழிலா ஏதாவது ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் எங்கேஜ்டா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃப்ரீலான்ஸ் ட்ரெய்னர். முதல்ல என்னோட ஜாப் வந்து ஃப்ரீலான்ஸ் ட்ரெய்னர் தான். நெறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு எடுத்திருக்கேன். முக்கியமா மதுரையில முதல்ல நெறையா பண்ணேன். அதுக்கப்புறம் இப்ப தமிழ்நாடு வைஸ் எங்கெல்லாம் எனக்கு நீட் இருக்கோ, ஐ மீன் காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ்க்கு நீட் இருக்கோ, அவங்க என்ன டாபிக் தேவைப்படுதோ அதுக்கேத்த மாரி நம்ம பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து சரி ஒரு ஆன்டர்பிரினரா நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு ஒரு வந்து ஒரு என்னோட கூடவே இருந்த ஒரு ஃப்ரீலான்ஸ் ட்ரெய்னர் நானும் சேர்ந்து ஸ்டூடண்ட்ஸோட வெல்ஃபேருக்கு வேற என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு, அவங்களோட ஆஃப்டர் ஸ்கூலிங் ப்ரோகிராம்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம டியூட்டர்ஸ ரெக்ரூட் பண்ணலாம். டியூட்டர்ஸ வச்சு ஒன் ஆன் ஒன் செஷன்ல நம்ம கிளாஸஸ் குடுக்கலாம். சோ அது வந்து ஆஃப்லைனா இருக்கலாம், ஆன்லைனா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, அதுதான் என்னோட விகேடு சொல்யூஷன்ஸ். சோ அந்த ஒரு பிசினஸ் அத வந்து எங்களோடது வந்து சர்விஸ் பிசினஸ். சோ இத வந்து நம்ம எஸ்டாப்லிஷ் பண்றோம் அப்படின்னு இந்த கடந்த 4 வருஷத்துல நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்து முட்டி மோதிட்டு வரும்போது, ஒரு நாள் ரியலைஸ் பண்ணேன். வொர்க்குக்குன்னு போம்போதாச்சும், காலையில 8 மணிக்கு பஸ்ஸ புடிச்சு போனோம். நான் சாயந்தரம் 4 மணிக்கு பஸ்ஸ விட்டு இறங்கி 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம்ன்னு அது இருந்துச்சு. ஆனா, என்னைக்கு பிசினஸ்ன்னு ஆரம்பிச்சோமோ, ராத்திரி 12, 1 மணி ஆனாலும் அதுக்குரிய ஷீட்ட ரெடி பண்ணணும். Google ஷீட்ல என்னென்ன போட வேண்டியது இருக்கோ, அதுக்குரிய ப்ரீ செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி வைக்கணும். அத முடிச்சோமா, அடுத்து வேற ஏதாவது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு ஃபேக்கல்டி டெவலப்மென்ட் ப்ரோகிராம்க்கு போணும்னா, அதுக்குரிய ஒரு பிபிடி குடுத்து அத கொண்டு போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு நம்ம பேசுறதுக்கு தயார் பண்ணணும்னு ஒரு நாளோட லென்த் 9ல இருந்து 5 வரைக்கும் செக்கு மாடு மாரி சுத்துறோமேன்னு நெனச்ச எனக்கு, இப்போ காலையில 8 மணிக்கு ஏன்னா 8 மணிக்கே யோசிக்க ஆரம்பிச்சுடுறோம். இன்னைக்கு அட்மினுக்கெல்லாம் என்னென்ன வேலை குடுக்கணும்? அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள பிரிச்சு குடுத்து அந்த வேலைய வாங்கணும்? அப்படின்றதுல ஆரம்பிச்சு, ராத்திரி 12, 1 மணி வரைக்குமே நம்மளுக்கு ஃபுல்லா எங்கேஜா இருக்கு. ஆனா இந்த விஷயம் நம்மள டயர்ட் ஆக்கல. ஏன்னா நம்ம அந்த விஷயத்த புடிச்சு செய்றோம். சோ இது ஒண்ணு தான் பேசிக்கான ஒரு விஷயம். நம்ம எவ்ளோ தூரம் நம்ம செய்யக்கூடிய வேலைய அது வந்து தொழில் முறையா இருந்தாலும் சரி, இல்ல வேற நம்ம ஆன்டர்பிரினர்ஷிப்பா இருந்தாலும் சரி, நம்ம சொல்லிக் குடுக்க வேண்டிய விஷயம், பண்றத புடிச்சு பண்ணு. எக்ஸாக்ட்லி நாகராஜன் சார் பேஷன். தேங்க்ஸ் துர்கா மேம். சோ பேஷன் அப்படின்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம், லைஃப்ல உங்களோட டைம் லிமிட், டைம் பவுண்ட் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு நம்ம ரெகுலேட் பண்ணிக்க முடியாது. ஆனா, இங்க ஒரு பெரிய ஒரு டிராபேக் செட் ஆகுது. என்னன்னா, கன்டினியூஸா வொர்க் பண்ணும்போது, ஃபேமிலில நம்மள ரொம்ப மிஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துருது. நம்மளும் ஃபேமிலிய மிஸ் பண்றோம்ன்ற ஃபீல் வருது. அப்போ நம்மளோட வேலைய செக்ரிகேட் பண்ணிக்கணும். எது பிரையாரிட்டி, எது லெஸ் பிரையாரிட்டின்றது இருக்கணும். அப்ப நான் முதல்ல ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சேன் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஒண்ணு போட்டுக்குவேன்.
அந்த ஸ்கொயரை 4ஆ பிரிச்சுப்பேன். அந்த ஸ்கொயரை 4ஆ பிரிச்சதுல லெஃப்ட் கார்னர் வந்து உடனே செய்யக்கூடிய ப்ரையாரிட்டியான விஷயங்கள், அதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டியான விஷயங்கள், இந்த மாசத்துக்குள்ள முடிக்க வேண்டியது, இது லீஸ்ட் ப்ரையாரிட்டின்னு 4 விஷயத்த எனக்கு நானே போட்டுக்கிட்டேன். அப்படி எனக்கு நானே போட்டுக்கும்போது, என்னோட என்னோட இந்த வாரத்துக்கான நீடு, இந்த மாசத்துக்கான நீடுன்றது எனக்கு எல்லாமே தெரியும். அப்ப அன்னன்னைக்கு தேதிக்கு நான் எத பிரையாரிட்டைஸ் பண்ணணும்ன்றத நானே முடிவு பண்ணிக்க முடியும். ஏன்னா, இங்க நம்ம யாருக்கு கீழயும் வேலை பார்க்கல. நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரின்றனால, நம்மளோட முடிவ மட்டும் கரெக்ட்டா எடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபேமிலிக்கான டைம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அதனால தான் இப்ப கூட என்னால செஷனுக்கு வெளியில போகவும் முடியுது. இந்த மாரியான செஷன்ல என்னை என்கேஜ் பண்ணிக்கவும் முடியுது. சோ ஏன் நான் என்னையவே எக்ஸாம்பிளா காமிச்சேன் அப்படின்னா, இந்த ஒரு புரிதல நான் வேற ஒருத்தவங்கள வச்சு காமிக்கும்போது, அதுல இருந்த பிளஸ் மைனஸஸ என்னால எடுத்து சொல்ல முடியாது. சோ இதுல என்னால பிளஸ் மைனஸ் எடுத்து சொல்ல முடியும். So the same way we have to adapt ourselves and we have to resilient as ourselves. So resilient அப்படிங்கிறது முதல்ல பண்ண மிஸ்டேக்ஸ்ல இருந்து எப்படி ரெக்டிஃபிகேஷன். ஆரம்பத்துல ரொம்ப கேப் ஆகுற மாரி இருக்கு. வீட்ல வந்து நீ என்னப்பா நீ சமைக்கவே இல்லையா? இதெல்லாம் குவைட் காமனான விஷயமா இருக்கு. அதுவும் லேடீஸ் ஆண்டர்பிரினர் ஆகும்போது, ஏதாவது ஒரு ஃபோரம்ல ஜாயின் பண்ணிட்டு நம்ம அந்த ஃபோரம் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது வீட்ல இன்னைக்கும் என்ன ஹோட்டலா? அப்படின்னு கேட்கும்போது லைட்டா வலிக்கும். பட் இன்னும் அடுத்த சமயம் இந்த வார்த்தை காதுல விழுகக்கூடாதுன்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணி வைக்கணும்ன்றது புரிஞ்சுது. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வச்சுட்டு போயிட்டு வரும்போது, இந்த எல்லா விஷயமுமே ஸ்மூத் ஆக முடியுது. சோ ஆண்டர்பிரினர்ஷிப்பையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். அஸ் வெல் அஸ் ஃபேமிலியை ஹேண்டில் பண்ண முடியும். பெண்களுக்கு மட்டும் கிடையாது. ஆண்கள்ல நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே வந்து அப்பா எங்க கூட வந்து லாஸ்டா ட்ரிப் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நாங்க அப்பாவோட போறதே இல்ல. தாத்தா பாட்டியோட போவோம். இல்லைன்னா அம்மாவோட போவோம் அப்படிங்கிறது நிறைய குழந்தைங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர்லாம் சொல்லி என்கிட்டயே சில ஆண்டர்பிரினர் சொன்னது, மேம் எனக்கு 24 ஹவர்ஸ் பத்தவே மாட்டேங்குது மேம். ஓடிட்டே இருக்கிற மாரி இருக்கு. ஆனாலும் பெருசா நான் எதுவும் பண்ணிட்டேனா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அவ்வளவும் இல்ல. எங்க அப்பாவோடத நான் கரெக்ட்டா கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு. ஆனா நெறைய பேர் அந்த லாகிங் தேங்க் யூ நாகராஜன் சார். வொர்க் லைஃப் பேலன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூ. பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம இத வார்த்தைகளால நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம். செயல்பாடால பண்றோமா? அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறிடுது. சோ இத வந்து நம்ம எவ்வளவு தூரம் செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த அடாப்டபிலிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ். சோ நம்மளோட சேஞ்சஸ நம்மளே எம்ப்ரேஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். ஃபெயிலியர்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணணும். ஒரு நல்ல ஒரு லேர்னிங் கல்ச்சர எனக்கு வந்து டிஜிட்டல்லயும் டிஜிட்டல்ல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் அப்படின்னு நான் டிஜிட்டல்ல பேசுறேங்கிறதுக்காண்டி சொல்லல. நிஜமாவே டிஜிட்டல்ல புடிச்ச ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலைனாலும், உங்களோட டீம்ல யாருனாலும் இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலாம்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு 3, 4 ஃபோரம்ல இருக்கேன். வேற எங்கேயும் நம்ம மெம்பர்ஸ் மட்டும் தான் உள்ள இருக்கிற மாரி இருக்கும். பட் டிஜிட்டல்ல நெறைய இந்த மாரியான ஐ ஓப்பனிங் செஷன்ஸ்லாம் இருக்கும். அதுல நீங்க மெம்பர்ஸ வந்து உங்களால அட்டெண்ட் பண்ண முடியலன்னா, உங்களோட டீம்ல இருந்து யாரையா அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. அதுதான் லேர்னிங் கல்ச்சர். லேர்னிங் கல்ச்சர் என்னன்னா, நான் மட்டும் நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் எங்க போய் காமிக்கணுமோ, அந்த இடத்துல காமிக்கும்போது அவங்களுக்கு புரியணும்னா, முதல்ல அவங்க அந்த லேர்னிங் கல்ச்சர்க்குள்ள இருக்கணும். அப்ப நான் மட்டும் கத்துக்கிட்டா பத்தாது. முதல்ல நான் சொல்லிக் குடுத்து அந்த லேர்னிங் ப்ராசஸ் அந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்தா மட்டும் தான், அந்த லேர்னிங் கல்ச்சர் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கல்ச்சர் செட்டப்க்குள்ள வரும். சோ அப்படி செட்டப் பண்ணா மட்டும் தான் நம்மளோட நெட்வொர்க் வந்து ஸ்ட்ரென்த்தாவும், ஸ்ட்ராங்கராவும் மாறும். சோ இது எல்லாமே பண்ணோம் அப்படின்னா, வி கேன் டெவலப் ஒரு 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 கன்டினியூஸ் பிளான் வந்து பக்காவா செட் பண்ணிட்டு, இந்த பக்கம் ஆட்டோமேட்டடா நம்மளோட ஆண்டர்பிரினர்ஷிப்புக்குரிய எல்லா வேலைகளும் நம்மளே அந்த இடத்துல இல்லைனாலும், அது தானா இயங்கக்கூடிய அளவுக்கு அத ஆட்டோமேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஃபேமிலி லைஃப்பையும், வொர்க் லைஃப்பையும் ஈஸியா பேலன்ஸ் பண்ண முடியும். சொல்றது ஈஸி, செய்றது கஷ்டம். ஆனா ட்ரை பண்ணோம்னா எதுனாலும் செய்ய முடியும். சோ இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அடாப்டபிலிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ்ங்கிறது சூப்பரா பண்ணிடலாம். சோ லாஸ்ட் வந்து செல்ஃப் அவேர்னஸ். சோ செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்டையரான எல்லாத்தோட லேர்னிங்கோட பேசிக்கான நீடு செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப ஒண்ணும் இல்ல. நமக்கு நம்மள பத்தி நல்லா புரிஞ்சா, நம்மள சுத்தி இருக்கவங்களையும், அது ஃபேமிலியா இருந்தாலும் சரி, கலீகா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்களோட நம்மளோட ஒரு ஒரு நல்ல ராப்போவ கிரியேட் பண்ணிக்க முடியும். சோ அந்த செல்ஃப் அவேர்னஸ்ன்ற அந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷனல் டைரி. நெறைய பேர் வந்து இப்ப எங்க அம்மாலாம் நெறைய டைரி எழுதுனத பார்த்திருக்கேன். டைரிய பார்த்திருக்கேன்.
ஆனா இப்ப அந்த டைரி எழுதுற கல்ச்சரே கிடையாது. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, என்னத்துக்கு எழுதிக்கிட்டு, எழுதுனா அப்புறம் அது யாராவது படிச்சுட்டாங்கன்னா நல்லாவா இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இப்ப குவைட் காமனா இருக்கு. உங்களுக்கு டைரி எழுத பிடிக்கல, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. உங்க போன்ல இருக்கக்கூடிய நோட்ஸ்ல உங்களுக்கான இந்த நாள் எப்படி இருந்துச்சுன்றத மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. அது ஏன் அப்படின்னா, ஒரு வாரம் கழிச்சு அந்த விஷயத்துக்கான எஃபோர்ட் நம்ம எவ்வளவு போட்டோம், அந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் இன்னைக்கு சக்சஸ் ஆயிருக்கா, ஃபெயிலியர் ஆயிருக்கான்னு நம்மளே ரிவைஸ் பண்ணி பார்க்கிறதுக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா, அன்னைக்கு அந்த எமோஷனுக்கு நம்ம ட்ரிகர் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட பாதிப்பு நெறைய ரிப்பிள் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ரிப்பிள் எஃபெக்ட்னா நம்ம கல்ல தண்ணீல விட்டு எறிஞ்சோம்னா, டக்கு 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 டக்குன்னு ஓடி அது ஒரு 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 வட்டத்த உருவாக்கும் இல்லையா? அதான் ரிப்பிள் எஃபெக்ட். சோ அந்த ரிப்பிள் எஃபெக்ட் வந்து நம்மள மட்டுமே பாதிச்சது அப்படின்னா, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி நாம் பண்ண தப்பு தானே, அதனால நடந்துச்சுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அது நம்ம சார்ந்தவங்களையும் அது வந்து அஃபெக்ட் பண்ணும்போது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருது. சோ அத அப்ப அவாய்ட் பண்றதுக்கு அந்த எமோஷன் என்ன அப்படிங்கிறத நீங்களே செல்ஃப் நோட் பண்ணிக்கிட்டு, அதுல என்னென்ன வந்துச்சுங்கிறத ஒரு சின்ன நோட்ஸ் தான். நம்ம பழைய ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட் எழுதி ஒரு ஒரு கதை எழுதுவோம் இல்லையா? அந்த மாரி ஒரு சின்ன ரஃப் டிராஃப்ட் மட்டும் போட்டீங்கன்னாவே போதும். So அதே மாரி அந்த என்ன அவேர்னஸ் ஆஃப் ட்ரிகர் எது உங்கள ட்ரிகர் பண்ணுது? வாட் மேக்ஸ் யூ டூ ஃபீல் எம்பரஸ்ட்? அவரு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு சிலருக்கு வந்து கை நீட்டி பேசாத, என் முன்னாடி நீ கை நீட்டி பேசக்கூடாதுன்னு நம்ம வீட்ல சில பெரியவங்களே சொல்லியிருப்போம். அதே மாரி நமக்கான விஷயங்கள் எது ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு யாராவது கை நீட்டி பேசணும், கை தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது அவளோட நேச்சர் அப்படின்ற மாரி நம்மளால ஈஸியா கடந்து போக முடியும். அது நம்மள ட்ரிகர் பண்ணாது. சோ இதுதான் வந்து நமக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் பிஹேவியர்ஸையும் குடுக்கும். ரிஃப்ளெக்ட் பிஹேவியர்ஸ் அப்படின்னா நான் இப்ப சொன்ன மாதிரி ஒருத்தர் கை நீட்டி பேசணும்னு டக்குன்னு ஒருத்தருக்கு கோவம் வந்துரும். ஏன் கோவப்பட்ட அப்படின்னா, நான் ஒண்ணுமே சொல்லல. இப்படித்தானே சொன்னேன் அப்படின்னா, இல்ல ஏன்னு தெரியல. எனக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கடந்து போயிருவாங்க இல்லையா? அது நம்ம பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட நெகட்டிவ் என்ன? நம்மளோட வீக்னஸ் என்ன? அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு டெவலப்பிங் யுவர் ஃபீலிங் வொக்காபுலரியா இருக்கட்டும். know who and what push your button and ask yourself why do you do this thing to you and don't treat your feelings good or bad. இது எல்லாமே நான் முதல்ல ஏன் வாசிச்சு காமிச்சிட்டேன்னா இதை பத்தின விஷயங்கள் நான் இப்ப அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். சோ ஏன் உங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னோட ஃபீலிங்ஸ வந்து பெருசா ஏன் வெளிக்காமிச்சுக்கிற, உனக்கு கோவம் வந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு கடந்து போயிரு, உனக்கு கோவம் வந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு விலகி போயிரு, நீ ஏன் அந்த இடத்துல கத்துற, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவ் எமோஷன் வந்து ஒரு சப்ரஸ் எஃபெக்ட் தான் கொடுக்கும். தட் இஸ் வாட் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி கொடுக்குது நமக்கு. ஸோ சப்ரஸ் எஃபெக்ட் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது அப்படின்னா, நமக்கு ஒரு ஒரு பாரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா மாறிடுது. சோ அந்த பாரம் ரொம்ப ஜாஸ்தியா மாற மாற நம்மளோட பொட்டன்ஷியல் ரொம்ப குறைய ஆரம்பிச்சுது. as simple as that. சோ இந்த பாரம் குறையணும் அப்படின்னா என்ன விஷயம் யார்கிட்ட எப்போ எப்படி பேசணுங்கிற அந்த புரிதலை நம்ம தான் நமக்காண்டி கிரியேட் பண்ணிக்க முடியும். நம்மள நிறைய பேருக்கு யாராவது வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. சத்தியமா நான் இப்ப யாருக்கும் அட்வைஸ் எல்லாம் பண்ணலைங்க. அதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ நான் இது வந்து ஜஸ்ட் ஒரு லேர்னிங் தான். சோ சிலருக்கு வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணா பிடிக்காது இல்லையா? ஆனா அவங்களுக்கு அவங்கள பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லா வந்துருச்சுன்னா யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய தேவையே வராது. யாரும் இதை எடுத்து சொல்லி நீ இதை மாத்திக்கோப்பா இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே வராது. சோ அந்த ஒரு நிலையை கொண்டு வரதுக்கு தான் இந்த செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. சோ நம்ம நல்லா புரிஞ்சுக்கதான் ஒரே ஒரு நிமிஷம் யாராவது சோளமலையில இருந்து இருக்கீங்களான்னு சொல்லி முத்து சார் மெசேஜ்ல போட்டிருக்காங்க. சோ இஃப் எனிஒன் வாண்ட்ஸ் டு ரிப்ளை அதை ரிப்ளை பண்ணிடுங்க. சோ அது மாதிரி அந்த எமோஷனை வந்து குட் பேட் அப்படின்லாம் பிரிக்காதீங்க. அந்த எமோஷன் அந்த நேரம் அந்த எல்லா எமோஷனையும் யோசிச்சு பாருங்களேன். காவேரி மேம் வந்து நெகட்டிவிட்டி காண்ட் கம்ஸ் டு பிஸி மைண்ட் சோ கீப் யுவர் செல்ஃப் பிஸி அப்படின்னு போட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி மேம், வென் யூ ஆர் ஈவன் பிஸி சம் நெகட்டிவிட்டி கம்ஸ் டு யூ ஜஸ்ட் பிகாஸ் இந்த மாதிரியான ட்ரிகர் பாயிண்ட்னால. ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் அட்ரஸிங் தோஸ் ட்ரிகர் பாயிண்ட்ஸ், நீங்க சொல்ற மாதிரி நம்ம எவ்வளவு பிஸியா வச்சுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம வந்து ஹெல்டப்பாவும் மாறிக்குவோம். சோ இப்ப நான் சொல்லிட்டு இருந்தது வந்து குட் அண்ட் பேட் அப்படிங்கறத வந்து நம்ம பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு எமோஷன் வருதா, லெட் த எமோஷன் பி வித் யூ. ஒரு வாசகம் சொல்லுவாங்களா, எல்லாம் சில காலம் தான் அப்படின்னு சொல்லுவாங்களா. அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, எல்லாமே சில காலம் தான். அடுத்து அந்த ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் அப்படின்னு இது எல்லாத்தையும் தாண்டி நார்மலாவே ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல நம்மளோட மனநிலைங்கிறது ஒரு கோவமோ ஒரு சந்தோஷமோ இல்ல ஒரு வெறுப்போ இது எல்லாமே சில காலம் தான், சில நேரம் தான், வெரி ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆக்சுவலா அதோட எமோஷன்ஸ்.
இன் அண்ட் அவுட் அப்படின்னு ஒரு 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 அனிமேஷன் மூவி கூட இருந்திருக்கும். நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல அது அப்படிதான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஆக்சுவல் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கூடவும். அது என்னன்னா, ஒரு எமோஷன் வருது அப்படின்னா அந்த எமோஷனை செக்ரிகேட் பண்ண தெரிஞ்சாவே போதும். ஒரு சில நேரங்கள்ல நமக்கு தெரியும், நம்ம கூட வேலை பார்த்தவங்களோ இல்ல கூட வேலை பார்க்கிறவங்களோ கூட ஏதாவது ஒரு கோவமா ஒரு 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 அப்ரோச் வருதும்போது, "சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைலிங் ஃபேஸ் குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நிமிஷம் நம்ம அந்த அந்த ஒரு நம்ம என்ன ஒரு கோவத்தோட அவங்கட்ட பேசணும்னு நெனச்சிருந்தோமோ, அதுவே நடக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு கீழ வேலை பார்க்கக்கூடிய சப்பார்டினேட்ஸ் யாராவது வந்து, "என்னப்பா இது எத்தன தடவ நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். இன்னும் நீங்க அதே தான் பண்றீங்க" அப்படின்ற மாரியான ஒரு பாஸி வாய்ஸ்ல நம்ம பேசலாம். "சாரிங்க, இந்த இந்த ரெக்டிஃபை பண்ணிர்றேன் சார். இந்த ரெக்டிஃபை பண்ணிர்றேன் மேடம்" சொன்ன உடனே நமக்கே அந்த எமோஷன் அப்படியே டிராப் டவுன் ஆயி, ஓகே அந்த பொண்ணு பண்ணிறேன்ருச்சு. இனிமே அதுட்ட எதுக்கு ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு, நம்ம அத கடந்து போயிருவோம் அப்படின்ற மனநிலை வருது. ஏன் அந்த மனநிலை வருது? ஆக்சுவலா நம்ம கோவமா தானே ஆரம்பிச்சோம். அப்ப நம்ம அந்த கோவத்த நம்ம அடுத்த அ அ அக் அக்ரிவேட் தானே பண்ணியிருந்திருக்கணும். ஆனா நம்ம அத பண்ணல. ஏன்னா அதுக்குரிய ரெசிப்ரோகேட்டா வந்த ஒரு விஷயம், ஒரு ஸ்மைலும், ஒரு அப்பாலஜியோட கூடிய ஒரு இம்மீடியேட் சொல்யூஷனும் வந்ததுனால, நம்மளோட மைண்ட் அத தாண்டி போயிருது. சோ இதுதான் எமோஷன். எமோஷன பொறுத்தவரைக்கும் அது டிராக் ஆன் பண்ணிட்டு அது ரொம்ப வளர்த்துக்கிட்டே போறோம் அப்படின்னா, அதுக்கு வேற யாருமே காரணம் இல்லங்க. நம்ம தான் காரணம். சோ முடிஞ்ச வரைக்கும் அந்த எமோஷன அப்பப்போ என்னன்றத மட்டும் புரிஞ்சு அதுக்கான சொல்யூஷன்ஸ்க்கு வந்து நம்ம வழிவகுத்துட்டோம் அப்படின்னாவே, இந்த செல்ஃப் அவேர்னஸ் போத் ஆன்டர்பிரினரா நம்ம ஒரு கம்பெனி வச்சு நடத்தும்போதும் சரி, வீட்லயும் சரி. ஏன்னா சில நேரங்கள்ல எதுக்கு கோவப்படுறோம்னே தெரியாம நம்ம எப்படி இப்ப சப்பார்டினேட் சொன்னேனோ, அதே மாரி நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க மேல தான் சல்லு சல்லுன்னு நம்மள அறியாம விழுந்துரும். அதுக்கப்புறம் அதுங்களே மூஞ்சி தூக்கிட்டு போனதுக்கப்புறம், இப்ப எதுக்கு இந்த பிள்ளைட்ட நம்ம கோவப்பட்டோம்? தேவையே இல்ல. ஐயோ பாவம்! இங்க வாப்பா! நான் வேணா உனக்கு வந்து ஏதாவது வாங்கி தரட்டுமா? அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சின்ன சால்ஜாப்பு குடுத்து அத கடந்து போறோம் இல்லையா? இது எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. மேம் இதெல்லாம் நான் ஓவர் நைட்ல பண்ணி ஒபாமா ஆயிடலாமான்னா கண்டிப்பா முடியாதுங்க. இது ஒண்ணொன்னா நம்ம வந்து பிராக்டிகலா எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதோ, முடிஞ்ச அளவுக்கு நம்மளே அட்ரஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணா புடிக்காதுன்ற அந்த ஒரு பாயிண்ட்ல நம்மளே அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, டெஃபினட்டா நம்மளால அடுத்த லெவலுக்கு வளர முடியும். நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் பாயிண்ட். இது வந்து எந்த ஒரு ரிலிஜியஸ் பாயிண்ட்லயும் கிடையாது. நம்மளோட மனசுக்கு ஒரு 3 நிமிஷம் இல்லன்னா 2 நிமிஷம் ரெஸ்ட் குடுக்குறது. சோ எல்லாரும் இஃப் பாசிபிள் கண்ண மூடி ஒரு 2 மினிட்ஸ். நான் சொல்ற வாய்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். ஆடியோ கேக்குதான்னு எனக்கு தெரியல. ஆடியோ கேட்கலைனாலும் பரவால்ல. நான் பேசுறது கேட்டாவே போதும். கண்ண மூடிக்கோங்க. டேக் a deep breath. இன்னும் ஒரு முறை டேக் a deep breath. Count 10 to 1. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. உங்க வாழ்க்கையோட ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் இன்னைக்கு அப்படின்னு நம்புங்க. இந்த நாள் நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த அச்சீவ்மென்ட்டுக்கான நாள். அது ஒரு அவார்டா இருக்கலாம். இல்ல உங்களோட லைஃபோட மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டேவா இருக்கலாம். அது தொழில் முறையாவும் இருக்கலாம். இல்ல ஃபேமிலி வைஸும் இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு கூட உங்க சந்தோஷத்த பகிர்ந்துக்கிறதுக்கு எல்லாரும் உங்கள சுத்தி இருக்காங்க. உங்கள புடிச்சவங்க எல்லாம் உங்கள சுத்தி தான் இருக்காங்க. ஃபீல் தெம். யாரெல்லாம் வேணுமோ எல்லாரையும் நெனச்சுக்கோங்க. அவங்க உங்க கூடவே இருக்கிற மாதிரி. அவங்க உங்க பக்கத்திலேயே இருக்காங்க. உங்க சந்தோஷத்த அவங்களும் ஷேர் பண்றாங்க. இன்னும் சந்தோஷமா பாக்குறாங்க உங்கள. அந்த ஒரு சந்தோஷமான நாள்ல நீங்க போட்டுக்கணும்னு நினைக்கக்கூடிய கலர்ல ஒரு நல்ல ட்ரெஸ்ஸ ஃபீல் பண்ணுங்க. உங்க கூட இருக்கிற எல்லாரோட முகத்திலயும் ஒரு அழகான ஒரு ஸ்மைல் இருக்கு. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீங்க தான். உங்களோட இந்த சந்தோஷமான முகம் இன்னும் பன்மடங்கா வளர்றதுக்கு இந்த நாள் மாரி எல்லா நாளும் நீங்க சந்தோஷமாவே இருங்க. இத மைண்டுக்குள்ள ஒரு ஃப்ரேம் போட்டுக்கோங்க இந்த மொமெண்ட்ட.
நீங்க பார்க்கக்கூடிய எல்லாரும் சந்தோஷமா உங்க கூட நிக்கிறாங்கல்ல, அத மைண்ட்ல ஒரு ஃப்ரேம் போட்டுக்கோங்க. இந்த நாளுக்காண்டிதான் நம்ம என்டையர் லைஃபும் ஓடுறோம். அந்த நாள் ரொம்ப தள்ளி இல்ல, பக்கத்துலதான் இருக்கு. ட்ரஸ்ட் பண்ணுங்க, நம்புங்க. அந்த நாள் உங்களை நெருங்கி வந்துட்டு இருக்கு. கவுண்ட் 10 to 1. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Take a deep breath. Take a deep breath. Open your eyes slowly. மெதுவா கண்ணை தரங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் உங்களோட எனக்கு விஷுவலா பார்க்கறதுல ஒரு 2-3 பேர் கண்ணை மூடி பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வந்து இந்த ஒரு எஃபெக்ட் வந்து இவ்வளவு செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ணும்போது நிறைய பேருக்கு உங்க கூட சந்தோஷமா நீங்க விரும்பின ஆட்கள் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லும் போது சிலருக்கு வந்து கண்ணுல இருந்து கண்ணீர் துளிகள் எல்லாம் வரும். சோ அதுதான் நம்ம இந்த செஷனோட சக்சஸ்ன்னு கூட சொல்லலாம். ஒரு சிலர் முகத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்மைலும் வரும். சோ அதுதான் நம்மளோட அந்த சக்சஸே. சோ ஆல் டுகெதர் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ட் ஆஃப் த டே லெட் த எமோஷன் பி எமோஷன். எமோஷன் என்னவா இருந்தாலும் அதுக்கு ஐயோ இந்த எமோஷன் வந்துருச்சா, அச்சோ நான் வந்து இப்படி நெகட்டிவா இருக்கக்கூடாது நீங்க நினைக்க நீங்க நெகட்டிவா தான் உள்ள இன்கமிங் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க. சோ அதை செய்யவே செய்யாதீங்க. ஓ தேங்க்யூ சோ மச். ஒருத்தவங்க இதுல போட்டிருக்காங்க, எஸ் ஐ ஹாவ் டியர்ஸ் அப்படின்னு. தேங்க்யூ சோ மச். ஸோ லெட் ஆல் த ஹாப்பினஸ் கம்ஸ் டு யூ. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு டெஃபினட்டா இருக்கும். அந்த நான் சொன்ன அந்த ஃப்ரேம் வந்து டெஃபினட்டா சீக்கிரம் நடக்கும். ஸோ அந்த ஹாப்பினஸ் போதும். ஸோ இந்த எமோஷன்ஸ்க்கு வந்து கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, மைண்டை வந்து லெட் த எமோஷன் பி எமோஷனாவே விட்டுருங்க. ஐயோ இது வரக்கூடாதே அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த பதட்டம் இன்னும் ஒரு 4 பதட்டத்தை தான் கூட்டிட்டு வரும். ஸோ அதனால ரொம்பவும் மைண்டுக்குள்ள வந்து எடுத்துக்கவே வேண்டாம். லெட் இட் பி. அந்த எமோஷனாவே இருக்கட்டும். சோ அந்த எமோஷனை ஒரு 5 நிமிஷம், அது கோவமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து அதுல இருந்து ஒரு லேர்னிங் கிடைக்கும். அந்த லேர்னிங்ல இருந்து அடுத்தடுத்த படிகள் நம்மளால எடுத்துட்டு போக முடியும். சோ அந்த ஒரு பிலீஃபோட நான் இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் பிஃபோர் தட் இன்னொரு மென்டிமீட்டர்ல ஒரு முறை அந்த மென்டிமீட்டர்ல இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, 7131 9 4 8 9. சோ இந்த கோட் நம்பர் போட்டீங்க அப்படின்னா நான் அதுக்குள்ளே அதை போய் ரன் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்க, யாராவது வாசிக்க முடியுமா உங்களுக்கு என்ன வருதுன்னு மென்டிமீட்டர்ல? 713194. 89. இல்ல இது மட்டும் தான் வருது. 8 தெரியல. 89 இறக்கிட்டேன். அதுக்கு தான் திரும்பவும் ஒரு முறை சொல்றேன். 71319489. 89. ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சோ அதுல போட்டீங்க அப்படின்னா ஆஸ்க் மீ எனிதிங் இருக்கா? தேங்க்யூ சோ மச். நிறைய பேர் ஒரே ஒரு நிமிஷம். ஆஸ்க் மீ எனிதிங்ல நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க தான் கேள்வி கேட்டீங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்கன்றது மத்தவங்க பார்க்க முடியும். சோ அதுக்காண்டி என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு காலேஜ் செஷன்ல சொல்லும் போது, மேம் எங்களுக்கு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு 3000 ரூபாய் தேவைப்படுது, முடிஞ்சா 3000 ரூபாய் ஜிபே பண்ணி விடுங்கன்னு இதே கேள்வி செஷன்ல போட்டிருந்தாங்க. அது மத்தவங்களும் பார்க்க முடியும். அதனால நீங்க அதோட புரிதலோட நீங்க அத ஆஸ்க் மீ எனிதிங்ல நீங்க தான் போட்டிருக்கீங்கிறது தெரியாது. ஆனா நீங்க என்ன போடுறீங்கன்றத என்டையரா நம்ம செஷன் இந்த கோட் நம்பர் போட்டு உள்ள வந்த எல்லாராலையும் பார்க்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்துருச்சு. ஹவ் டு சேஞ்ச் சில்ட்ரன் மொபைல் 7 சாக். ஐயோ கேள்வி புரியலங்க. வெரி சாரி. ஹவ் டு சேஞ்ச் சில்ட்ரன் மொபைல் மேம் மொபைல் யூசேஜ் ஓகே ஓகே யூசேஜ் ஓகே. மேம் மொபைல் யூசேஜ வந்து இப்ப நம்ம எல்லா ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பசங்களை என்ன செய்யாதன்னு சொல்றீங்களோ முதல்ல அதுதான் செய்வாங்க. அத நீங்க இன்வேரியண்டா உங்களையே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னாலும் தெரியும். நம்மள ஒரு விஷயம் செய்யாதன்னு சொல்லும் போது அதை ஏன் செய்யக்கூடாது, செஞ்சா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் வருது. அதனால குழந்தைங்களோட அந்த சில்ட்ரனோட மொபைல் யூசேஜ வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத நினைக்காதீங்க.
அத மினிமைஸ் பண்ணணும்னு நினைங்க. அதோட புரிதல் என்னங்கிறத அவங்களுக்கே கொடுங்க. அப்பா நீ இவ்வளவு நேரம் பார்த்த, இவ்வளவு நேரம் பார்த்த, இதனால கண் வலி வந்துச்சு. இப்போ ஒரு மீம் எல்லாம் போட்டாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் உடம்புக்கு வயித்தால வந்தாலும் மொபைல் தான் காரணம். தலைவலி வந்தாலும் மொபைல் தான் காரணம்னு எங்க அம்மா எதுக்கு எடுத்தாலும் மொபைல் தான் காரணம்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு மீம் வந்தது. சோ அப்படி இல்லாம அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு கொண்டு வாங்க. இன்ஃபேக்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஏர்லியர் செஷன்ஸ்ல சொன்ன மாதிரி, இத நீ பண்ண அப்படின்னா உனக்கு ஒரு நல்ல டேப் வாங்கி தரேன். இல்ல இத நீ பண்ற அப்படின்னா நான் உனக்கு ஒரு இன்னொரு ஒரு புது மொபைல் நீ கேட்கிற மாதிரி வாங்கி தரேன் அப்படிங்கிறத சொல்லுங்க. அது என்ன மாதிரி அப்படின்னா, உன்னோட டைம் லிமிட் இவ்வளவுதான். நீ ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தாலும் சரி, இப்போ இன்வேரியன்ட்டா என்ன பெரிய பிரச்சனை கொரோனாக்கு அப்புறம்னா, ஹோம் ஒர்க் உட்பட எல்லாமே மொபைல்ல தான் வருது. சோ மொபைல்ல எடுக்கிறவங்க அத தாண்டி வேற ஒரு விஷயத்த சர்ச் பண்ண போறேன்னு போயிட்டு அப்படியே YouTubeக்குள்ள தன்னை மறந்து மூழ்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு டைம் பவுண்ட் வைங்க. அந்த டைம் பவுண்டுக்குள்ள முடிச்சுட்டு அந்த மொபைல என்கிட்ட கொண்டு வந்து குடுத்துருப்பா அப்படிங்கிறத சொல்லி புரிய வைங்க. அத இப்படி செய்யாத, இத பார்க்காத, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அத பண்ணா என்ன அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி நம்மள அறியாம அவங்களுக்கு வந்து ஒரு அப்படி சுரண்டி விட்டுரும். சோ அத மட்டும் செய்யாம முடிஞ்ச அளவுக்கு இத செய்யும்போது, "ஒண்ணும் இல்லடா, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு உனக்கு தலைவலி வந்துச்சுன்னா, நீ ஷட்டில் விளையாட போ முடியாது. இல்ல நாளைக்கு ஏதாவது இது ஆயிடுச்சுன்னா, உன்னோட ஆனுவல் டே ப்ரோகிராம்